வணக்கம் நண்பர்களே. நடிகை ஷகிலா அவரை நடிகை என்று குறிப்பிடுவது அவர் திரைப்படத்துறையில் இருப்பதால், மற்றபடி அவரை அதாவது தங்கை, அம்மா என்று அழைக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய வாழ்க்கை முறையும் அணுகுமுறைகளும் மாறியிருக்கிற காலம் இது. அவர் ஒரு அரசியலில் நுழைய போகிறார். ஏற்கனவே அரசியல் இருக்கார், இப்போ அரசியலில் நுழைய போகிறாங்க. அது என்ன? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். நம்முடைய சேனல்லேயே அவங்களுடைய நேர்காணல் இருக்குது. இந்த வீடியோவுடைய எண்டில் அதனுடைய லிங்க் வரும், நீங்கள் அப்படி பார்க்கணுன்னா அதில் பார்த்துக்கலாம். அந்த மெச்சூரிட்டி தெரிஞ்சுது. அந்த நேர்காணல் நாங்கள் நடக்கும் பொழுது அந்த மெச்சூரிட்டி இருந்தது. அவர் மிக வெளிப்படையாக தன்னுடைய வாழ்க்கை முறையை சொன்னார். நான் இப்படித்தான் வாழ்ந்தேன், என்னுடைய முதல் கட்ட வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது, வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி இப்படித்தான் இருந்தது, நம்பிக்கை துரோகங்களால் வீழ்த்தப்பட்டேன், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ தோல்விகள், எத்தனையோ நம்பிக்கை துரோகங்கள், இதிலெல்லாம் அவரை பக்குவப்படுத்தி அவர் ஒரு சமூக செயற்பாட்டாளராக அவரை மாற்றியது. ஒரு நடிகை, கவர்ச்சி நடிகையாக தன்னை திரைப்படத்துறையில் வலம் வந்தவர் தன்னை ஒரு பக்குவப்பட்ட மனுஷியாக ஒரு மாறியதை பார்க்கும் பொழுது எனக்கே வாழ்க்கையில் ஒரு புது பரிமாணம் கிடைத்தது. அவரோடு நான் பேசிய பொழுது அதை முழுவதுமாக நீங்கள் பார்க்கலாம். அந்த நேர்காணலில் நீங்கள் முழுவதுமாக பார்க்கலாம். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இந்த அரசியலில் அவங்க நுழைய போகிறாங்கன்ற சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி இதை நான் சொல்லிடுறேன். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, கடவுளுக்கு நான் தினமும் கடிதம் எழுதுவேன், என்ன ஆரம்பிப்பீங்கன்னு கேட்டேன். எப்படி ஆரம்பிப்பீங்க கடிதத்தை அப்படின்னு. நீங்கள் நலமா? இது என்ன ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் நலமான ஒரு கடிதம் ஆரம்பிக்கிறார்கள், ஆச்சரியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொன்னது, கடவுள் தான் நம்மளை காப்பாற்றுவார், நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் நாம் கடவுளை பார்த்து நலமா என்று கேட்கும் ஒரு புது முறையில் நான் கடிதம் எழுதுகிறேன். ஆனால் எந்த கடிதத்தையும் நான் போஸ்ட் செய்வதில்லை, அதாவது அனுப்புறதில்லை. எங்கே அனுப்புறது? அவர் எங்கே இருக்காருன்னு தெரியுறது, முகவரி எங்கே தேடுறது. இது அவங்களுடைய பேட்டியில் நீங்கள் அந்த நேர்காணலில் முழுசும் பார்க்கலாம். இப்போ அவங்க ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அரசியல் கட்சிக்குள்ளே என்ட்ரு ஆகி இவங்களை ஏற்றுப்பாங்களா? இவங்களுடைய பழைய இமேஜ் இருக்குமே, அந்த பிம்பத்தோடையே இவங்களை பார்த்தாங்கன்னா அரசியல் கட்சிகள் எப்படி தான் இருக்கும்? அவங்களுடைய கடந்த சில ஆண்டுகளாக அவர்கள் சமூகத்திலும் சினிமா துறையிலும் சமூக வலைதளங்களிலும் அவங்க எப்படி செயல்பட்டாங்க அப்படின்றது பார்த்தீங்களா, அது புது பரிணாமத்தை கொடுத்துருக்கு. இந்த பரிணாம வளர்ச்சி, இந்த மனப்பக்குவத்தை நாம் ஏன் அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று ரொம்ப ஓப்பனாக சொல்ல போகிறாருந்தா தாவேக்கா கட்சி அதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற தயக்கம் அது ஒன்று தான். அதை பற்றி கூட என்னோடய சேனலில் போட்டிருந்தேன். அந்த அம்மா அப்படின்னு தான் போட்டிருந்தேன். ஏன்னா இன்றைக்கி திரைப்படத்துறையில் இருக்கிற நிறைய பேர் அம்மான்னு தான் அழைக்கிறாங்க. அவங்கள இது சாதாரணமாக அழைக்கிறது தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஷகிலாவை அம்மா என்று அழைப்பதற்கு வெறும் வார்த்தை மரியாதைகள் மட்டுமல்ல, வெறும் பார்த்த உடனே பேசுகிற அந்த மரியாதை நிமித்தம் அல்ல, உள்ளார்ந்து அவர்கள் அப்படி நினைக்கிறார்கள். அதனால்தான் அவரை அம்மா என்று அழைக்கிறார்கள். அவரும் இப்போ நிறைய இந்த சேனல்களில், யூடியூப் சேனல்களில் தோன்றுறாங்க, போய்ட்டு நேர்காணல் எடுக்கிறாங்க, அவங்களுடைய கருத்துக்களை பரிமாறுறாங்க. அவங்களுடைய பக்குவமும் மன பரிணாமமும் மிக தெளிவாகவே அவங்களுடைய பேச்சில் புரியுது. இதை ஏன் நாம் கட்சிக்கு பயன்படுத்தக்கூடாது? பழைய இமேஜெல்லாம் மறைஞ்சிடும். உதாரணத்துக்கு இப்போது மும்தாஜ் நினைக்கிறேன், அந்த பழைய கவர்ச்சி நடனம்லாம் ஆடிட்டு இருந்தவங்க, அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய பெண் எப்படி இருக்க வேண்டுமோ அது போன்று உடை அணிந்திருக்கிறார், என்னுடைய பழைய படங்களையெல்லாம் அழித்து விடுங்கள் என்று சொல்கிறார். அந்த மாதிரிலாம் ஷகிலா சொல்கிறதில்ல. நான் நடந்த வாழ்க்கை, அது கடந்த கால வாழ்க்கை அப்படின்னு விட்டாங்க. ஆனால் மும்தாஜ் ஏதோ ஒரு மனமாற்றம் எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த டிரான்ஸ்ஃபார்மிங் ஷகிலாவுக்கு நடந்திருக்கு. ஷகிலா இப்போ ஒரு அரசியல் கட்சி, அது இப்போ இது வரைக்கும் அவங்க காங்கிரஸில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய நேர்காணல் நடந்து ஒரு வருஷம் இருக்கும். அந்த நேர்காணலில் அவங்க இருக்கும்போது காங்கிரஸினுடைய ஹியூமன் ரைட்ஸ் இதில் இருக்கிறதா சொன்னாங்க. இப்போ ஆக்டிவாக இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் விஜயனுடைய கட்சியில் இணையும் பொழுது விஜய் கட்சிக்கு இன்னும் கொஞ்சம் பலம் கூடும்னு அவர் நினைக்கிறாங்க.
யார்? விஜய் கட்சிக்கு வியூகம் திட்டமிடுறவங்க. இது விஜயோட சம்மதம் வாங்கணும், இது வேற என்ன இம்பேக்ட் எல்லாம் உண்டு பண்ணுன்னு பார்க்கணும். இந்த இம்பேக்ட் வந்து நமக்கு வாக்குகளாக மாறுமா? ஷகிலா வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாங்க அல்லது இந்த கட்சியில் இணைந்ததுனால அந்த கட்சிக்கு வாக்குகள் கிடைக்குமா, நம்மளை இன்னும் வேறு ஏதாவது விமர்சனங்கள் வருமா, இந்த யோசனையில் தான் அந்த கட்சி இருக்கிறதா கட்சி வட்டாரங்கள் தான் தெரிவிக்குது. என்கிட்ட யாரும் நடிகர் விஜயோ இல்லை அவருடைய 2ஆம் கட்ட தலைவர்களோ வந்து என்கிட்ட சொல்லலை. இப்படி ஒரு பேச்சு அந்த கட்சி வட்டாரங்களில் நிலவுது. விவாதம் நடக்குது, கொண்டு வந்துடலாமான்னு பார்க்குறாங்க, கட்சிக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா சரியாக இருக்குமேன்னு பார்க்குறாங்க அப்படின்னு. இது எந்த அளவுக்கு உண்மை, இது எப்படி சாத்தியமாகும், சாத்தியப்பட்டால் இவர்களுக்கு என்ன நன்மை, இது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். தொடர்ந்து சேனலுடைய என்னுடைய செய்திகள் உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு, உதாரணத்துக்கு இப்போ வந்து நடிகை ஷகிலா வந்து இதில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா சேர்ந்துட்டாங்க, இன்னென்ன பொறுப்புகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த பொறுப்புகள் எல்லாம் அவர்கள் தங்களுடைய பொறுப்புகளாக ஏற்றிருக்காங்க, அப்படி சேர்க்கப்பட்டால் என்னென்ன பொறுப்புகள் கொடுக்கப்படும், அந்த பொறுப்புகளை எல்லாம் இவர்கள் எப்படி நிறைவேற்ற போகிறாங்க, இது போன்ற அப்டேட்டுகளை வந்து நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். என்னுடைய சேனலில் வந்து இது மட்டும் இல்லை, அரசியல் செய்தி, இந்த கிசு எல்லாம் நான் இது பண்ணுறதில்ல. மார்க்கெட்டிங் சேல்ஸ் கூட எதில் இருக்குது, பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஆனால் அதெல்லாம் யாரும் என்னுடைய சேனலில் பார்க்குறாங்களான்னு எனக்கு தெரியல. நான் இந்த செய்திகளை சொல்லும் பொழுது பார்ப்பாங்க, ஆனால் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று கொடுத்துருக்கேன், பார்த்துருக்காங்க. ஆனாலும் இன்னும் அதிகமான வரவேற்பை நான் எதிர்பார்க்கிறேன். இந்த ஷகிலா சேர்ந்தாங்கன்னா, அந்த கட்சியில் சேர்ந்தாங்கன்னா யாருக்கு நன்மைன்னு நினைக்கிறீங்க? ஷகிலாவுக்கா? கிட்டத்தட்ட அவங்க ஒரு துறவு மனப்பான்மையை நோக்கி நகண்டுட்டாங்க. துறவுனா இதெல்லாம் விட்டுட்டு காசு வேண்டாம், பணம் வேண்டாம், எனக்கு ஆசை இல்லை, அப்படியெல்லாம் அவங்க அந்த துறவு வாழ்க்கையை சொல்லலை. துறவு வாழ்க்கை என்றால் தனக்கு என்ன கிடைக்கிறதோ அதில் நிறைவு கொள்வது தான் துறவு வாழ்க்கை, சன்னியாச வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது இன்னும் கேட்டிங்கன்னா ஷகிலா வந்து ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்க. ஆனால் அவர்கள் அதிகமாக கும்பிடுவது யாருக்கு தெரியுமா? திருச்செந்தூர் முருகனை. எனக்கு தெரியும், அவங்க திருச்செந்தூர் முருகனை ரொம்ப நம்புவாங்க. இந்த பக்குவம் புரியுது அவங்களுக்கு. அதுக்காக அவங்க வந்து அவங்க இது நாள் வரைக்கும் இருந்த மதத்தை விட்டுட்டாங்க அப்படின்னலாம் அர்த்தம் அல்ல. ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இன்னொன்று தெரியுமா, அந்த நேர்காணலில் பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு அமானுஷ்யங்கள் மேலே நம்பிக்கை இருக்கான்னு கேட்டேன் ஒரு முறை. ஆமாம், அமானுஷ்யங்கள்னு நான் ஒரு பொதுப்படியாக கேட்டால் கூட அதனுடைய அர்த்தம் என்ன? பேய் பிசாசுகள் மேலே நம்பிக்கை இருக்கா? ஆமாம். ஆவி மேலே நம்பிக்கை இருக்கா? ஆமாம். சில சமயங்களில் என்னுடைய சகோதரரோட ஆவி கூட நான் ஓய்வில் இருக்கும்போது வந்து அந்த பெட்டில் உட்கார்றதுலாம் எனக்கே புரியும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படி ஒரு இதா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நேர்காணலை பாருங்கள். இந்த நேர்காணல் வந்து இந்த வீடியோட கடைசியில் அந்த நேர்காணலுடைய லிங்க் இருக்கும், அதில் பாருங்கள். ஆவிகளோட நம்பிக்கை இருக்கா, இதெல்லாம் அவங்க பதில் சொல்லுவாங்க. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய வீடியோக்கள் வந்து சேரும். அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம். நன்றி.